இல்லையா? 9:40 தானே வருவேன். 6 மணிக்கு இருக்கேன் சார். ஸோ சார் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா எப்படா அவன் தினேஷ் எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு கை தானா? லோக்கல் ஃப்ரெண்ட் ஏரியா கைஸா? நீங்களாம் ஒரு ஊர் தானா? சரி சரி. சரி ஓகே. ஸோ நேற்று வந்து இங்கே ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணோம். இந்த ஃபார்முக்கு ஒரு ஐடியை செட் பண்ணி இந்த ஃபார்முக்கே எப்போ சப்மிட் ஈவெண்ட் நடக்குதோ அப்போ வந்து இதில் இருக்கிற டேட்டாவை கெட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். ஆன் கிளிக் மெத்தடை வச்சும் எடுக்கலாம். இது வந்து நியூ மெத்தட் சரிங்களா? ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் யூஸ் பண்ணுறது தான் யூஸ்ஃபுல். ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டு. ஓகே. ஸோ அந்த இடத்துல அந்த ஃபார்மோட ஐடியை வச்சு ஃபார்மை ஃபஸ்ட்டு கெட் பண்ணி வச்சுருவேன். அந்த ஃபார்முக்கே ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை சூஸ் பண்ணுவேன். அது என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட் இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு தானே வச்சுருக்கோம். அப்போ இது என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட்ன்றதை ஃபஸ்ட்டு பேராமீட்டராக பாஸ் பண்ணுவோம். ரெண்டாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதும். இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக ஃபங்க்ஷன் கூட எழுதலாம். இந்த மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன் தான் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபங்க்ஷனை கூட உங்களால் எழுத முடியும். எந்த தப்பும் கிடையாது சரிங்களா? ஃபங்க்ஷன்ல இருந்து வந்தது தானே ஆரோ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி நிறையா. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் சரிங்களா? ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்ற கீவேர்டு தேவையில்லை. நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் அடுத்தது நெக்ஸ்ட்டு ரியாக்ட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதிருப்பாங்க. ஸோ அதுக்கு இதுவே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எழுதிட்டேன். ப்ரிவெண்ட் டிஃபால்ட் அப்படின்னா நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ண உடனே போய் ஸ்டோர் ஆகிடக்கூடாது, பின்னாடி போயிடக்கூடாது. அது வேலிடேட்லாம் பண்ணணும், அப்போ வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் வேலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது சப்மிட் ஆகணும் அப்படின்னு ஸோ டெம்பரவரியாக அது ஒரு ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி யூசர் நேம் அப்படின்றத நம்ம வாங்கிட்டோம். இந்த இடத்துல இந்த வேல்யூன்னு கொடுக்கல அப்படின்னா அந்த டேகை மட்டும்தான் கெட் பண்ணும். அந்த டேகுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வேணும்னா ஸோ டாட் வேல்யூ அப்படின்னு வச்சிட வேண்டியதான். ஸோ அதே மாதிரி தான் பாஸ்வேர்டு அப்படின்றதுக்கும். ஸோ ரெண்டையும் எடுத்து பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் இந்த HTML இங்கே இருக்கிற டேட்டாவை வேறு எப்படிலாம் எடுக்கலாம்? ஒரு வழி தான் வந்து ஐடியை வச்சு எடுக்கிறது. இன்னும் வேறு வழிலாம் இருக்குது. வேறு எப்படிலாம் டேட்டா அங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா இப்போ ஐடின்றது இங்கே இருக்கட்டும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நேம் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் வைக்கிறோம் சரிங்களா? இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இங்கே PWD அப்படின்னு ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த நேம்ன்றது ஒரு ஆட்ரிபியூட் தான். இப்போ இதை வச்சுட்டு பின்னாடி இருக்கிற இந்த டவுனில் ஆல்ரெடி இதெல்லாம் எழுதியிருப்பீங்க. இங்கே வந்து கெட் எலமெண்ட் பை ஐடி. ஒரே நிமிஷம். இதில் இந்த நேம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் இந்த ஐடியிலே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா ஜஸ்ட் இது அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுவோம். இது வந்துட்டு இதுக்கும் யூசர் நேம் அப்படின்னு இருக்கட்டும். பட் இது வந்து என்டர் யூசர் நேம் இல்லைன்னா இதில் ஃபர்ஸ்ட் நேம்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் நேம், இது வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ எதுக்காக ரெண்டு இன்புட் டேகுக்கும் ஒரே ஐடியை நான் வச்சேன் அப்படின்றத சொல்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிடுவோம். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி எப்போ போல் நம்மளோட டெவலப்பர் டூல்ஸை ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம் வார்னிங்ஸு, எரர்ஸு எல்லாமே சொல்லும் சரிங்களா? இது ஒன்றும் இல்லை. அந்த ஃபார் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃபாரில் நம்ம கரெக்டாக நேமை கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அது ஒன்று. இன்னொன்று பாருங்கள், டூப்ளிகேட் ஃப்ரம் த சேம் ஃபார்ம் அந்த ஃபீல்டில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்லும். இது ஜஸ்ட் எரர் நீங்கள் பார்த்தே நம்மளால் சால்வ் பண்ண முடியும், பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதை ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன், ஸோ டாம் அப்படின்னு. லாஸ்ட் நேம் கொடுக்குறேன் ராம் அப்படின்னு. ஸோ பாஸ்வேர்டு ஏதாவது கொடுத்துட்டு இப்போ இதில் பாருங்கள், இன்னும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுதலையோ, சரி இருக்கட்டும். சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே நமக்கு யார் வந்திருக்கா? டாமும் பாஸ்வேர்டு மட்டும்தான் வந்திருக்கு, ராம் அப்படின்றது வரல சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு ஐடிக்கும் ஒரே நேமை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவோம் சரிங்களா? ரெண்டு இன்புட் டேகுக்கும்
ஒரே ஐடி நேம் வச்சிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம், ரெண்டாவது வரவங்கள சுத்தமாக கன்சிடர் பண்ணவே பண்ணாது. அப்போ இங்கே அதுதான் நடந்திருக்கு. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூசர் நேம் அப்படின்னு ரெண்டுலேயுமே இருக்குது. நீங்கள் கெட் பண்ணும்போது யூசர் நேம் அப்படின்றதுக்கு பதிலாக கெட் எலமெண்ட் பை ஐடியில் யூசர் அப்படின்னு மட்டும் வைக்கிறேன். இதில் பாருங்கள், இது வந்து சிங்குலர் தான், கெட் எலமெண்ட் பை ஐடி, அவ்வளோதான். சரிங்களா? வெறும் எலமெண்ட் பை ஐடி சிங்கிள் இதை மட்டும் தான் கெட் பண்ண முடியும். இப்போ யூசர் அப்படின்ற ஒரு ஐடி நம்ம செட் பண்ணவே இல்லை, வச்சிருக்கிறது நேமுக்கு தான் வச்சுருக்கோம், பட் ஐடிக்கு யூசர் நேம் தான் வச்சுருக்கோம். நம்ம கெட் பண்ணும்போது கெட் எலமெண்ட் பை ஐடியை தான் வச்சு கெட் பண்ணுறோம். அப்போ ஐடின்னு வச்சு யூசர் வச்சிருந்தா தான் அங்கே இருக்காங்க, இல்லைன்னா இந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இல்லாத ஒரு ஐடியை வச்சுருக்கவங்கள இந்த இடத்துல நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அகைன் நான் வந்துட்டு டாம் ராம் அப்படின்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்டை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் தரேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஸோ கெனாட் ரீட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நல், ஏன்னா அது வந்து நல் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? ஸோ இல்லாத ஒரு ஐடியா எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல். ஸோ எரர் தான் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல த்ரோ பண்ணுவோம். ஸோ கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக யூனிக்காக இருக்கணும், டூப்ளிகேட் ஆகக்கூடாது. டூப்ளிகேட் ஆனால் அது எரர் இல்லை, ஃபர்ஸ்ட்டாக அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். இல்லாத ஒரு ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னாலும் எரர் த்ரோ பண்ணிடும். ஸோ இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதில் எதுவும் நோட் பண்ண வேண்டியது இருக்கா, அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ டூப்ளிகேட் வந்து நாட் அலவுடு, அண்ட் இல்லாத ஒரு ஐடி கொடுத்தீங்கன்னா எரரு அப்படின்னு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட் வந்து இந்த யூசர் நேம். ஓகே, இப்போ வந்து இந்த ஐடியை வந்து நம்ம எடுத்துருவோம். இங்கே இருக்கிற ஐடியை நான் எடுத்துறேன், இங்கே இருக்கிற ஐடியை எடுத்துறேன். எல்லாத்துலேயுமே நேம். இதில் பாருங்கள், இப்போ வந்து நேம் அப்படின்றதுல டூப்ளிகேட் இருக்குது, அங்கே யூசர் இருக்குது, இங்கேயும் யூசர் இருக்குது. அண்ட் நேமில் பாஸ்வேர்டு அப்படின்றது இருக்குது. சரிங்களா? பாஸ்வேர்டு கூட ஒரு பக்கம் இருந்துட்டு போது, நேமே நம்ம எடுத்துப்போம். சரி, இது அப்படியே சின்னதாக வைக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெட் எலமெண்ட்ஸ் பை நேம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலமெண்ட் கிடையாது, எலமெண்ட்ஸ் பை நேம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யூசர் அப்படின்றத கெட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு வந்து எனக்கு வேண்டாம், எடுத்தாலும் எங்கேயும் வேணா இதை இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் வச்சுருக்கேன். ரெண்டு இன்புட் பாக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நேம் அப்படின்றது யூசர் தான். ஓகேங்களா? சரி, இங்கே வந்து பார்த்தோம்னா கெட் எலமெண்ட்ஸ் எஸ். சரிங்களா? ப்ளூரல் ஆட் ஆகுது, நல்லா பாருங்கள், பை நேம் அப்படிங்கிறப்ப இங்கே நம்ம அந்த பிரிண்ட் பண்ணும்போது இப்படி பிரிண்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் யூசர் நேம் அதுன்றதை மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன் டாம் அப்படின்னு, லாஸ்ட் நேம் கொடுக்குறேன் ஸ்னேகாவா. ஸோ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வேல்யூ அப்படின்னு கொடுத்தோம்ல, அதுக்கு பதிலாக ஜஸ்ட் இதை மட்டும் கெட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாமு ஸ்னேகா சப்மிட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நோடு லிஸ்ட்டாக நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. சரிங்களா? ஒரு நோடு லிஸ்ட்டு, நம்ம தான் நோடுன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 0th இண்டெக்ஸ். அந்த 0th இண்டெக்ஸ்க்குள்ளே இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு கடல் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆட்ரிபியூட், ஒரு இந்த ஃபீல்டுக்கும் அவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே போனால் நம்ம கிளிக் பண்ணுறது, கிளாஸ் நேம், சைல்டு நோடு, இது எந்த யூஆரில் ரன் ஆகிட்டு இருக்கு இப்படின்னு, இது வரைக்கும் தான் கிடையாது. சரிங்களா? அதோட டேக் நேம்லேருந்து
இப்போ இங்கே போயிட்டு நான் ஜஸ்ட் எதாவது ஒன்றில் இதை அப்படி கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் போனால் ப்ரோட்டோடைப், அங்கேருந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் போயிட்டே இருக்கும். ஒரே நிமிஷம். ஹலோ, ஏண்டா போய் பாடுறாங்க இட்லி இருக்கும் போகோ. சரியான கிறுக்கனாவன் கேட்டு போறதுக்கு மேல ரூம்ல இருந்துட்டு கீழே போறதுக்கு எனக்கு அடிக்கிறான் பத்தியா போன. சரி, ஓகே. ஏய், அவன் சிங்கம் 2, சிங்கம் 1, சிங்கம் 2 அதான். ஓகே, சரி. இப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். அப்போ நேம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நேம் வந்து காமனாக வச்சுருக்காங்களோ, ஸோ அதில் டூப்ளிகேட்டு அலோடு கிடையாது. இங்கே யாரெல்லாம் யூசர்ன்றல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கெட் பண்ண முடியும். சரி, அப்போ உங்களை எப்படிங்க நம்ம கெட் பண்ணி வைக்கிறது? 2 பேருமே இங்கே இருக்காங்க. இன்புட் 0, இன்புட் 1ன்னு சொல்லி 2 பேர் இருக்குது. இது எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு தான் படிச்சிருக்கோம்ல. ஸோ 0th இண்டெக்ஸில் இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கனால என்ன அர்த்தம்? அரே, அவ்வளோதானே. இப்போ யூசர் நேம் ஆஃப் 0.value அப்படின்னு கொடுங்க. அதே மாதிரி யூசர் நேம் ஆஃப் 1th இண்டெக்ஸாக இருக்க வேல்யூ, அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே போயிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். 2 டேட்டாவா? ஸோ டாம் அப்படின்னு தரேன், ராம் அப்படின்னு தரேன், சப்மிட் பண்ணுறேன். வந்துருச்சிங்களா? ஸோ இப்போ அந்த ஐடிக்கும் நேமுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நேமில் இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமுக்குலாம் தனித்தனியாக ஐடி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூசர் நேம், யூசர் காமனாக வச்சிட்டாலே போதும். அதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அவ்வளோதானே. அதை நம்ம இந்த மாதிரி கெட் எலமெண்ட்ஸ் பை நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அது என்ன பண்ணுன்னா யாரெல்லாம் யூசரில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரையும் தூக்கிட்டு வந்துடும். தூக்கிட்டு வந்து வரிசையாக இன்செக்ஷன் ஆர்டரில் 0, 1, 2, 3, 4 அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ 0th இண்டெக்ஸில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டாக கொடுத்த டாம் அப்படின்றது இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ராம் அப்படின்றது இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் கெட் எலமெண்ட்ஸ் பை நேம் அப்படின்றத நாம் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெட் எலமெண்ட்ஸ் பை நேம் நம்ம வந்து டாமோட செலக்டிங் எலமெண்ட்டை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த கெட் எலமெண்ட்ஸ் பை நேம். இது புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இங்கே இருக்கிறதுல இந்த நேம் அப்படின்றத மட்டும் ஆட் பண்ணணும். சரிங்களா? கரெக்டாக தெளிவாக ஆட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறதுல கெட் எலமெண்ட்ஸ் பை நேம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் HTML நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியுதான்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும். என்னோட ஐடி எல்லாரும் புரியுதான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஓவியாவுக்கு ஓகே. சாஸ்தா, தீனா, வேறையா இருக்கீங்க? 3 பேர் தான் இருக்கீங்களா? சாஸ்தா, முருகன், தீனா இருக்கீங்களா? தீனா, பிரியா. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஷார்ட்டாக டக்குன்னு அப்படியே எழுதி இந்த இன்புட் அப்படின்ற டேக்ல நேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு வச்சுட்டு அண்ட் இதை முடிச்சுட்டு யாராவது பேசுங்க, இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் அது பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு தெரியாது. தம்பி நேற்று ப்ராஜெக்ட் பண்ணோம்பா. தம்பி நேற்று பண்ணிடலாம். ஆமாம், முடிச்சாச்சுப்பா. ஸ்ப்ரிங் போர்ட் முடிஞ்சிச்சு. முடிச்சா இன்னும் இருக்குல்ல, அதுல டாபிக்ஸ்லாம் போஸ்ட் யாருக்கு இது லீவ் போட்டா? அதான் போஸ்ட் கெட் தான் பார்த்தோம். புட்டு போஸ்ட் புட்ல வந்து அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். டெலீட் வந்து ஏன்னா பாட்டு போடுற காலேஜ். ஏய் தினேஷ், நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. உன் பேட்ச்ல இருந்தீங்களா முடிச்சுட்டு போயிட்டாங்க. 1.5 மாசமா வந்திருக்காங்க. 1 மாசம் லீவ் போட்டேன். இல்லை தினேஷா, நேற்று என்ன டாபிக் போச்சு? நேற்று என்ன டாபிக் போச்சு? அவ்வளோதான் முடிச்சு. டிஎம்கே
ஐயோ, இந்த நேரத்துலயே டவர் கிடைக்காம போனோம். யாரும் வரலையா? நான் மட்டும்தான். கெட் எலமெண்ட்ஸ் பை நேம் அப்படின்னு பார்த்த மாதிரியே இப்போ இந்த இடத்துல நான் நேமும் கொடுக்கல, ஐடியும் கொடுக்கல. சரி, வேற ஏதாவது வச்சு இந்த இடத்துல இன்புட்டை நம்மளால கெட் பண்ண முடியுமா அப்படின்னா நிறைய இருக்கு. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம்லேயும் நான் சேம் அதே வைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூசர் திரும்பவும் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுலேயும் யூசர்னு வச்சாச்சு. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா கிளாஸு. இங்கே நம்ம யூஸ் பண்ணுறதோ கெட் எலமெண்ட்ஸ் பை நேம். சரிங்களா? ஸோ அதை எடுத்துகிட்டு கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல போயிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். டாம் ராம் அப்படின்னு கொடுத்தோமா, திரும்ப வருதுங்களா? அதுக்கு முன்னாடி இது என்னவா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து நோடா இருந்துச்சா, இப்போ இது என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ ரன் பண்ணிக்கிறேன். நமக்கு தான் ஆட்டோ ரன்னில் இருக்கு. ஸோ சேவ் பண்ணால் ரன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ரன்னில் தான் இருக்கும். மறுபடியும் நம்ம டாம் ராம் அப்படின்னு கொடுத்து இங்கே கொடுக்குறேன். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு HTML கலெக்ஷன்ஸ். சரிங்களா? சேம் முன்ன இருந்த மாதிரி தான், அந்த நோடு கலெக்ஷனில் இருந்த மாதிரி தான். ஆனால் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் மாறுது பாருங்க. அது நோடுன்னு வந்துச்சு, இது வந்து HTML கலெக்ஷன் வந்துச்சு. சரிங்களா? இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டாட் யூசர், டாட்னா கிளாஸ் நேம் தானே, டாட் யூசர், இங்கேயும் டாட் யூசர். அப்போது ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை ஐடினா ஐடி மட்டும் தான் வச்சு எடுக்கணும், இல்லை நிறைய விதமாக எடுக்க முடியும். அதில் மூணாவதாக பார்க்குறது தான் இந்த கிளாஸ் நேம். அப்போ கரெக்டாக இதுவும் வந்துட்டு 0th index 1st index தான் இருக்கும். அப்போ அப்படி தானே நம்ம எடுத்தாகணும். ஸோ அப்போ 0th indexல இருக்க வேல்யூ 1st indexல இருக்க வேல்யூ. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது நிறைய ஃபீல்டு வைப்பீங்க. நேமு, இமெயில், நம்பரு, டேட்டு, செலக்டில் ஆப்ஷனு, செக் பாக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது வைப்பீங்களா? அப்போ அதுலலாம் இருந்து எல்லா டேட்டாவும் எடுக்கணும்னா நீங்கள் ஐடி மட்டும் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் டேக் நேம் வச்சுடுங்க, கிளாஸ் நேம் வச்சுடுங்க, புரியுதுங்களா? ஐடி வச்சுடுங்க. அது இல்லாமல் இன்னும் 2 இருக்குது, அதையும் நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த கிளாஸ் நேம் பற்றி புரிஞ்சிருக்கும். ஸோ டேக் நேம் மாதிரியே தான், ஜஸ்ட் கிளாஸ் நேம். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல பை நேம்னு கொடுத்தோம்ல, அந்த நேம் ஆட்ரிபியூட் மாதிரியே தான் இப்போ கிளாஸ்ன்னு கொடுத்து. ஸோ கிளாஸ் நம்ம காமன் தானே, எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி மட்டும்தான் யூனிக், மற்றபடி மற்ற எல்லாமே எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இதுவும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கிளாஸ் நேம். கிளாஸ் நேமுக்கு நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் இங்கே HTML வச்சுறேன். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எழுதினாலும் ஓகே தான். எழுதிட்டு இதையும் எழுதிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே சொல்லிடுங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு.
நேத்து வேலூர்ல விஜய் ஸ்பீச் கேட்டீங்களா? கேட்டீங்களா? நான் கேட்டேனா? கேட்டீங்களா? அது வந்து ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி ஒரு சினாரியோ சொன்னாரா? ஆமா. உடனே தூங்கிட்டு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது இன்னைக்குதான் பார்த்தேன் அந்த வீடியோவை நான். வச்சு செஞ்சுட்டாங்க. நேத்தே அடி வாங்கன்னு பார்த்து இன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டாங்க. மறுநாளே கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. ஜல்லிக்கட்டு வார்த்தை வாயில இருந்து வந்தாலே நீயே கொடுக்கல. உட்காந்து அதிகம் ரெடி பண்ணி காலில் விட்டுருங்க. சுவிட்ச் போடுங்க. சுவிட்சு போறியா? சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. யாருமே வரல. ஜெமி அக்கா நேத்து பண்ண டார்ச்சர்ல வராம இருந்து மிட்டாயில நேத்து ஒரு 50 கொஸ்டின் படிச்சு சொன்னாங்க. எதுல? ஜாவால. அதான் ஸ்டார்டிங்கா கொடுக்குறாங்க 50 கொஸ்டின்ஸ் திரும்ப யார்? ஜிகே சார், ஆனந்த் சார். ஆனந்த் சார் விஜய் வந்து இதை ஃபாலோ பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். மெசேஜ் ஏன்டா இவன் பேமெண்ட்டை போய் பேட்டி எடுக்கிறீங்க? அடுத்தாள் இது வேற கொடுத்துட்டு இங்க நீங்க 2-3 வாரம் சொல்லிருக்கேன். ஏன்னாக்க நீங்க கண்ட்ரோல் சிஸ்டம் நீங்க அப்படின்னா நீங்க என்ன புரியுங்க ஆல்ரெடி ஆல்ரெடி இந்த பேர்ல வந்து ஒரு டேபிள் இருக்கு. இங்க நம்ம நியூ பேட்ச் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த நியூ பேட்ச்ல டேபிள்ஸ்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நம்ம டேபிள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். இங்க இருக்க டைம்ல அப்ப நீங்க திரும்ப இங்க போய் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபுல்லா மறுபடியும் ரன் ஆகுது. திரும்ப அதே ட்ரைனிங் பேர்ல திரும்ப கிரியேட் பண்றீங்க. அப்ப ஆல்ரெடி பேர் இருக்குன்னா ஓகேவா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒண்ணு இந்த டேபிள் பேரை மாத்தி நீங்க ஸ்டோர் பண்ணணும். பேரை மாத்தி நீங்க மட்டும்தான் அப்படியே வேற ஒரு டேட்டாபேஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணணும். எல்லாம் ஆன்லைன் தான் போல. எல்லாம் வேற தனியா வந்து சிக்கிட்டியா? கருவாடு திங்க அந்த பூனை மாதிரி மாட்டினியா? அபி ஊருக்கு போயிடுச்சு. சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? அப்படி அங்க வச்சு அப்போ உங்களுக்கு ஒரு அங்க இந்த ட்ரேடிங் சாக்க அங்க ஆல்ரெடி சொல்றேன். சொல்றீங்களா?
அப்புறம் என்ன பண்ணுறேன் சார், இந்த கால்குலேஷன் சார் ஆட் பண்ணுறது அப்படின்னாக்க இந்த இடத்துல தான் ஆண்டர் ஆண்டர் இந்த டேபிள் ஆட் பண்ணுவோம். என்ன காலத்தை ஆட் காலத்தை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுவோம். காலம் பேர் வரேன்ட்டு வரவே இல்லை. சந்தோஷ் கால் பண்ணணும் உங்களுக்கு. அப்போ ஆல்டர் என்னன்னா இந்த டேபிள்ல ஆல்டர் அது ஒரு காலத்தை ஆட் பண்ணி பார்த்துடுவாங்க. காலத்தை ஆட் பண்ண ஆல்டர் டேபிள் நேம் காலத்தை ஆட் பண்ணாக்க ஆட் காலம் அது என்ன காலம் டேபிள் காலத்தை ஆட் பண்றேன். அதே கேரக்டர் கனெக்ஷன் இப்போ போய் டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்க. ஹலோ வரலையா? நெக்ஸ்ட் நான் இப்போ அன்மன் தான் காலம் என்ன காலம் இந்த காலத்துக்கு தேவையில்லை. டிஸ்டன்ஸ் போதுமா? டிஸ்டன்ஸ் சைடு இதுல ரைட்ஸ்ல டெலிட் காலத்துல டிராப் பண்ணா டிராப் பண்ணா ரிமூவ் பண்றதா டிராப். இதுல ரிமூவ் பண்ணா யாரு கால் பண்ணன டிஸ்டன்ஸ் பண்ண இது பாருங்க. ஓகே இதெல்லாம் இருக்கு. ஓகே நம்ம யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே இது வந்து புரியுதா? சரி இப்போ நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாங்க. சரி இவ்வளவு இருக்குது வேணாம். எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் சொல்லுவா. டைப் பண்ணுவோமா? ஒரு பேர் இருக்கு பாத்தேன். இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் இந்த கிளாஸ் அப்படின்றத எடுத்துறேன். இதை எடுத்துறேன். எடுத்துட்டு நீங்க வந்து பாருங்க டேக் நேம் அப்படின்னு ஒன்று. ஏன்னா டேகை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு, சரிங்களா? நிறைய டேக் இருக்குல்ல. அப்போ இந்த டேக் நேமையும் வச்சு நம்மளால எடுக்க முடியும். ஸோ இங்கே போயிட்டு கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படின்றதுக்கு பதிலாக அதை எடுத்துட்டு டேக் நேம்னு கொடுக்குறேன். டேக் நேம் இங்கே என்ன இருக்கு? இன்புட் அப்படி தானே? ஸோ இந்த இடத்துல இன்புட் அப்படின்னு இருக்கு, சரிங்களா? ஸோ இங்கே போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூசர் நேம் கேட்குது, டாம் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராம் அப்படின்னு கொடுக்குறேன். சப்மிட் பண்ணுறேன். வருதுங்களா? அப்போ டேக் நேமே நம்மளால் வச்சுருக்க முடியும். இதையும் இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அதாவது இது மொத்தமாக என்னத்தை எடுத்துகிட்டு வருது அப்படின்னா நோடு, HTML கலெக்ஷன்ஸு. ஸோ இதே மாதிரி ஸோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டாலே கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கும்? இண்டெக்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ சப்மிட் பண்ணேன். ஸோ இதுவும் HTML கலெக்ஷன்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ டேக் நேமே வச்சு எடுக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு ஐடியோ, கிளாஸ் நேமோ, வெறும் நேமோ தேவையில்லை. டேக் நேம் மட்டும் வச்சு எடுக்க முடியும். ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதோட இந்த செலக்டிங் எலமெண்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆல்டர் இந்த இடத்துல இது வந்து இந்த டைப்ல இருந்து இந்த டைப் நாங்க ஆல்ரெடி இருக்கிறது
டைப் ஆஃப் வீடியோ செய்து பார்த்தோமா இந்த டைப் ஆஃப் அதுல பேக் கேர்ல அது வந்து 10 மார்க் கேள்வி எழுதணும். Permainan progresi kita. Ini ada Oke. வேற டைப் சேஞ்ச் பண்ணிட்டோம். பேர் பேர் அது டைப் ஆஃப் இந்த பேர் அதுக்கப்புறம் சைஸ் மட்டும் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் பேரை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், SR அப்படின்னு சொல்லிட்டு யூசர் அப்படின்னு வைப்போம். இந்த இடத்துல வந்து இங்கேயும் என்ன வைக்கலாம், சரி இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒன்றை வந்து நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட்னா இப்போதைக்கு அது எழுத வேண்டாம். இப்போது இதுக்கு வந்து பாருங்கள், கிளாஸ் வந்து யூசர்னு மட்டும் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிஃப்த் ஒன்று வந்து கொரி செலக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த கொரி செலக்டர் அப்படியே கால் பண்ணி இங்கே வச்சுருவோம். கொரி செலக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் செலக்டர். அது என்ன சிஎஸ்எஸ் செலக்டர் அப்படின்னா, இப்போ சிஎஸ்எஸ்ல ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கறதா இருந்தாலும் ஐடி நேம் கொடுக்கறதா இருந்தாலும் அதை நம்ம எப்படி கொடுப்போம்? ஐடி நேம்னா ஹேஷ் வச்சு, கிளாஸ் நேம்னா டாட் வச்சு தானே ஆக்சஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன வச்சுருக்கோம், கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கோமா? அப்போ இங்கே பாருங்கள், ஸோ அங்கே வச்சுருந்த நேம் வந்து யூசர். ஸோ யூசர் அப்படின்றதுக்கு ஃப்ரண்ட்டில் கிளாஸ் நேம்ன்றதுனால டாட் வைக்கிறேன், சரிங்களா? கிளாஸ் நேம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொரி செலக்டர் அப்படிங்கிறது சிஎஸ்எஸ் செலக்டர். மோஸ்ட்லி கொரி செலக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா HTML CSS ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அந்த கிளாஸ் ஐடின்றதுலேயே வந்துருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் கமெண்ட் பண்ணி இந்த இடத்துல யூசர் நேம் டாட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தாலே போதும். இங்கே வந்து கிளாஸ் நேம் அப்படின்ற பாணியில் வச்சிடாதீங்க. ஜஸ்ட் கொரி செலக்டர். கொரி செலக்டர்னா கிளாஸ் நேம்னா டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணுங்கள். ஐடியா இருந்துச்சுன்னா ஹேஷ் வச்சு ஆக்சஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் நேமில் மட்டும் கொடுக்குறேன், விஜய் அப்படின்னு கொடுக்குறேன், சப்மிட் பண்ணுறேன். நமக்கு விஜய்ன்றது வருது. அப்போ இது சிங்கிள், அவ்வளோதான், சரிங்களா? இந்த ஒரு அந்த ஒரு இன்புட் டேக் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கும், ஜஸ்ட் அதில் இருக்கிற வேல்யூ, அவ்வளோதான். இதுவே பார்த்தீங்கன்னா கொரி செலக்டர் மாதிரியே கொரி செலக்டர் ஆல் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? கொரி செலக்டர் ஆல் அப்படின்றது எதுக்காகனா, இங்கே இருக்கிறத அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இதிலே ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ்க்கு பதிலாக நான் ஐடி அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், ஐடின்னு கொடுத்துட்டேன். இங்கே போய் எடுக்கும்போது டாட் வச்சு எடுக்கிறேன். ஸோ ரன் பண்ணி இங்கே ஒரு நேம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ண எரரு, சரிங்களா? ஏன் அப்படின்னா ஐடினா நான் ஹேஷ் தானே வைக்கணும். அப்போ இந்த இடத்துல ஹேஷ் வச்சுட்டு ஸோ இப்போ போயிட்டு இங்கே ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வருதுங்களா? அப்போ கரெக்டாக கிளாஸ் நேம் தான் கிளாஸ், ஐடினா ஐடி, சரிங்களா? ஓகே.
இப்போ இது புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கொரி செலக்டரு. ஜஸ்ட் கொரி செலக்டருக்கு மட்டும் இந்த ஒரு லைனை எழுதி இதை எழுதிக்கங்க. இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொரி செலக்டருக்கு ஒரு லைன் மட்டும் எழுதிங்க. கொரி செலக்டர் ஆளுக்கு நெக்ஸ்ட் சொல்லுங்கள். கொரி செலக்டர் இஸ் ஆல்சோ சிஎஸ்எஸ் செலக்டர். எழுதிட்டு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கொரி செலக்டர் ஆல் அப்படின்றது அதுலேயே தெரியும். ஸோ சிங்கிள் இதாக கெட் பண்ணணும் அப்படின்னா கொரி செலக்டரு மொத்தமாக இப்போ இந்த ஐடி அப்படின்றதுக்கு பதில் ஐடிலாம் யூனிக்காக இருக்கும்போது தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸை வச்சுட்டு ஸோ இங்கே போயிட்டுன்னா கொரி செலக்டர் ஆல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன், செகண்ட் நேம் கொடுக்குறேன், சப்மிட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா இதையும் நோடு லிஸ்ட்டாக எடுத்துக்கிச்சா. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? ஸோ அதை அக்சஸ் பண்ணுறதுக்காக யூசர் நேமாக 0.value அப்படின்னு கொடுப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.value. ஸோ யூசர் நேமில் வந்து ராம், இங்கே ராம் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளால கெட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக கிட்டத்தட்ட 6ன்னு நினைக்கிறேன். இதுவே கொரி செலக்டர் ஆல் 5, இது 6 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து செலக்டிங் எலிமெண்ட். ஸோ இவ்வளோ வேஸில் நம்மளால் HTML இருந்து டேட்டாவை எடுக்க முடியும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் வந்து கொரி செலக்டர் ஆல் அப்படின்னு பேர் வச்சுட்டு இது எழுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி கிளாஸ்ன்னு கொடுத்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கொரி செலக்டர் ஆல் அப்படின்னு வச்சுட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு சொல்லுங்கள். ஏதாவது புரியலன்னா கேளுங்க சரிங்களா. டாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.